வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வாழ்க்கை அப்டேட்ல டே 7 காலைக்கு எந்திரிச்சிலேருந்து ஒரே டிமோட்டிவேட்டாக இருந்தது. அப்படியே லைட்டாக ரைடு கிளம்பியாச்சு. லைட்டாக ரைடு கிளம்பினால வயிறுக்கு ஏதாச்சும் டைட்டாக போடலான்னு நம்ம தாத்தா கடைக்கு வந்துட்டோம். என்னடா ஏன்டா தாத்தா கேட்டான்னு வெறுப்பு நைஸாக கேட்டு நம்மளை கலாய்ஸ்டாப்ல இல்லை தாத்தா எனக்கு தேங்காய் போட்டே கொடுத்துருன்னு சொல்லிட்டு ஒரு 2 தேங்காய் போட்டு வாங்கி தின்னு அப்படியே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி திண்டாச்சு. நேற்று போட்ட ஒரு கோட்டில் உடம்பு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதோட சுறா குழியில் போடலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம். அங்கே போனால் குற்றாலத்தில் மசாஜ் சென்டர் வச்சிருப்பாங்கன்னு பார்த்தா இங்கே மசாஜ் சென்டர் புதுசாக திறந்துருக்காங்க. வேலை மஜாவை மசாஜ் பண்ணிட்டு இருக்காப்ல நம்ம தலைவர். அவர் அப்படியே லைட்டாக ஒரு சிக்கத்தை கொடுத்துட்டு அப்படியே நம்ம சுறா குழியில் நல்லா போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ரொம்ப நாள் நம்ம காடிக்கு சீட்டு போடணும்னு இருந்தேன், போட முடியல. இன்னும் கொஞ்சம் நாள் போனால் அந்த காடியே நம்மள காரி துப்பிடுன்னு சொல்லிட்டு நம்ம நீ சீட்டு போட கிளம்பிட்டோம். அண்ணன் போய் அண்ணன் மஜாவா சீட்டை போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ணன் சோஜாவா சீட்டை போட்டு அப்படியே நம்ம காடியை பற்றி இன்னைக்கான சீசனை போட கிளம்பிட்டோம். அங்கே போய் பார்த்தா கிரவுண்ட் அனாமத்தா கிடந்துச்சு. நேற்று போட்ட ஒர்க் அவுட்ல நம்ம தொடர்கரை மாத்தாண்டோம் ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாப்ல. இருந்தாலும் நம்ம கிஸ்தனிக்ஸ் அண்ணன் சொன்ன மாதிரி கடினமாயிரு என்ற பொன்மொழியை நம்ம மூலையில் ஏற்றிக்கிட்டு இன்னைக்கு 3 sets வாக்கிங்கும் ரெஸ்ட் விட்டு 3 sets ஜாக்கிங்கும் போட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் நம்மளுக்கு ஒரு ஃபாலோ, ஒரு லைக், ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு போங்க. எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம சர்க்கிள் நண்பர்கள் இன்றைக்கி ஃபுல்லாக ஒர்க் அவுட் முடிச்சுட்டு இன்றைக்கி ரேஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பையன்கள் எல்லாருமே மின்னல் வேகத்தில் போக ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தியில் எப்படி போகிறாங்கன்னு நம்ம பையன் எழுதிச்சிட்டோம். அதை அப்படியே பார்த்து முடிச்சுட்டு இன்றைக்கான கார்டியோ ஒர்க் அவுட்டை நம்ம போட ஆரம்பிச்சாச்சு. அப்படியே உடம்புக்கு லைட்டாக ஸ்ட்ரெச்சிங் ஃபிட்டிங் எல்லாமே போட்டு அப்படியே நம்ம 500 ஜம்பை ரெஸ்ட் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நண்பர்களே, யாராச்சும் உங்ககிட்ட உன்னால் முடியாது இதெல்லாம் பண்ணாத இப்படிலாம் சொன்னானா போடா புண்டோன சுத்த முடிட்டு நீ போடா அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிடுங்க. ஏன்னா அவனுக்கு பயம் எது நம்மளோட பெரிய ஆளாக வந்துடனோ அப்படின்னு அவங்களுக்கு பயம் வந்துடும். அந்த இங்கே பேச்சு எது நம்மளால முடியாதோ அப்படின்னு மட்டும் நினைக்காதியா. உங்கள் முழு ஹார்ட் ஒர்க்கையும் கன்சிஸ்டன்சியாக ஒரு விஷயத்தை பண்ணுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் அது உங்களுக்கு கை கொடுக்கும். ஓகே நண்பர்களே, இன்னைக்கு வாழ்க்கை அப்டேட் 100 days சேலஞ்சில் இன்னைக்கு டே 7 வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் கடினமாக இருங்க.